மணி ஆகுது. இந்த பொண்ணு 2 ஆர்டர் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். ஏண்டி மீனா, 2 ஆர்டர் எடுத்துட்டு உடனே வரேன்னு சொன்னேன். ஏன் இவ்வளவு லேட்டா வந்த? நான் கேட்டுனே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேன். என்னடி தலையெல்லாம் அடிபட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடு. கைய காமி. என்ன கையில அடிபட்டு இருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? ஏண்டி உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது சொல்லுடி. வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்குல்லம்மா, அதான் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. வண்டி நிப்பாட்ட போனப்ப கீழே விழுந்துட்டம்மா. ஐயோ, அப்புறம் என்ன, சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. போய் ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணிட்டேன். ஆனா அங்க பார்த்தா லேட்டா கொடுத்துட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. அதெல்லாம் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள இவ்வளவு லேட் ஆயிடுச்சுமா. இதுக்கு தான் நான் இன்னைக்கு வேலைக்கு போவாத வீட்லயே இருன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா? வேலைக்கு போனதுனால தான் 3000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். போகாம இருந்திருந்தா அந்த காசு வந்திருக்குமா? அதுக்கு இல்ல மீனா, காசை விட உடம்பு முக்கியம்ல. அட என்னம்மா நீ இப்படியே பேசிட்டு தான் இருப்பியா? எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு போட்டா போ. சரி நீ இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.